நீ செய்த நன்மைகளை நினைக்கிறேன். கடந்த 9 மாதங்கள் அவர் செய்த நன்மைகள் எல்லாம் ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே நமக்கு முன்னாடி வச்சு பாருங்களேன், அளவே இருக்காது. அது நம்ம ஆயுச நாட்களை தாண்டி கடந்து செல்லும். அங்கே சாமுவேலுக்கு நேரா என்னை தேவன் கொண்டு போய் அழைத்து சென்று நிறுத்திவிட்டு இந்த வாக்குத்தத்தங்களை காண்பித்து அங்கே நடந்த சம்பவத்தை ஆண்டவர் கொஞ்சம் காட்டும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. 20 வருஷம் தேவனை காணக்கூடாதபடிக்கு ஜனங்க அலைஞ்சி திரிஞ்சாங்க, வழி விலகி போய்விட்டார்கள். கர்த்தர் ஒரு நாளை நியமித்து அந்த நாளிலே என் பிள்ளைகள் எல்லாம் கூட்டி சேர்க்கத்தக்கதாக பெரிய காரியங்களை செய்யும் போது ஜனங்களுடைய இருதயம் எல்லாம் தேவனை தேடணும், தேவனை தேடணும், தேவனை தேடணுன்ட்டு கடந்து வந்ததான். அப்போ தேவ மனுஷன் அங்கே ஒரு வார்த்தையை சொல்லி இந்த வாக்குத்தத்தங்களை உனக்கு கொடுக்கிறார். எடுத்து வாசிப்போம். இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்தத்துக்கு நேராய் கடந்து செல்வோம். ஆயத்தமாக இருக்கிறவங்க கைகளை தட்டி அல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் சொல்கிறது 1 சாமுவேலுக்கு எழுதின நிருபத்தில் நான் வாசிக்க என் பின்னாக வாசிங்க. 7வது அதிகாரத்தின் 12வது வசனத்தின் பின்பகுதி, இம்மற்றும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபெனேசர் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. இந்த 9 மாதங்கள் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி வாய்களை திறந்து சொல்லுவான். எபெனேசர் நீர்தான் ஐயா, இதுவரை உதவி நீரே. அங்கு சாமுவேல் தீர்க்கதரிசி அழகா சொல்றாரு, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபெனேசர் என்று பெயரிட்டாராம். இந்த மாதத்துல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில எபெனேசராய் கடந்து வந்திருக்கிறார். அவர் சகல காரியத்தையும் உங்களுக்கு உதவி செய்ய போறார். நீ நினைத்திருக்கிற எல்லா காரியத்திலும் தேவன் அனுகூலமான துணையமானவராய் இருந்து உனக்கு எல்லா காரியத்திலும் உதவி செய்து உன்னை நடத்த போகின்றார்.